வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றும் பழமை போல எங்களோடு இணைந்து கொள்வது மிக முக்கியமான ஆளுமை. ஏற்கனவே நாங்கள் இவருக்கு ஒரு அறிமுகம் தேவையில்லை. ஏற்கனவே நாங்கள் தோழர் அமைச்சர், முன்னாள் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா அவர்களுடன் ஒரு நீண்ட உரையாடலை நடத்தி இருந்தோம். அந்த உரையாடல் இலங்கை இந்திய ஒப்பந்தம் காலகட்டத்துக்கு முன்பான வரலாற்றை பதிவு செய்திருந்தோம். அதற்கு பின்பு பல்வேறு மாற்றங்கள் நடந்திருக்கிறது. அந்த வரலாற்று பதிவை தொடர்ச்சியாக மேற்கொள்ள இருக்கின்றோம். அதற்கு முன்பாக அண்மை காலமாக நடந்த சில விடயங்களை பேசிக்கொண்டு நாங்கள் இந்த வரலாற்று பதிவுக்குள் செல்லலாம் நினைக்கிறேன். வணக்கம் தோழர். வணக்கம். என்ன, நாங்கள் முதலே சொன்ன மாதிரி இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு முன்பு நடந்த சம்பவங்கள் பற்றி நீண்ட உரையாடலை நடத்தி இருக்கிறோம். அதற்கு பிறகு உங்களுடைய கைது மற்றும் ஒவ்வொரு சம்பவங்கள் நடந்திருக்குது. அதை பற்றி பேசிக்கொண்டு நாங்கள் இதுக்குள்ள போகலாம் நினைக்கிறேன். ஒரு சுருக்கமாக, ஏன் அந்த கைது இடம்பெற்றது? அதற்கு ஒரு அரசியல் பின்னணி இருக்கா? இது ஒரு திட்டமிட்ட செயல்பாடா அல்லது உண்மையிலேயே அரசாங்கம் ஒரு பொதுவான நடவடிக்கையில தான் நீங்க கைது செய்யப்பட்டீங்களா? பொதுவாக இங்க நடக்கிற கைதுகள் அரசியல் நோக்கமும் அரசியல் உள்நோக்கமும் கொண்டதாகத்தான் காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. இப்ப என்னுடைய கைது என்பது உங்களுக்கு தெரியும், யுத்த காலத்துல இருந்த சூழ்நிலை வேற, இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை என்றது வேறு. அப்ப யுத்த சூழல்ல பலவிதமான நிலைமைகள்ல இருந்து நாங்கள் அதை ஆராய வேண்டி இருக்குது. ஆனா இன்றைக்கு என்றால் ஒரு பிரச்சனை உடனே நாங்கள் போலீஸ்ல போய் என்ட்ரி போடலாம். ஆனா அன்றைக்கு இருக்கிற இடத்தை விட்டு வெளியால வாரதே ஒரு பிரச்சனையா இருந்தது. இருக்கிற இடத்துக்கும் பிரச்சனையா இருந்த வெடிகுண்டுகள், வாகனங்கள் வந்து வெடிக்கிறது அல்லது தற்கொலை குண்டுதாரிகள் வந்து வெடிக்கிறது, இந்த நிலைமையெல்லாம் இருந்தது. அதுகளை விட்டு நான் பின்வாங்காவிட்டாலும் பாதுகாப்பு நடவடிக்கைகள்ல நான் கூட கரிசனையோட இருக்க வேண்டி இருந்தது. அதனாலதான் நீங்கள் தாக்குதல்ல இருந்து தப்பி இருக்கிறீர்கள். அதாவது வீரம் என்பது விவேகமும் சேர்ந்தாதான் அது ஒரு வீரமாக கருதப்படும், அல்லது அது ஒரு முட்டாள்தனம் மற்றும் சுயலாபத்தனமாகத்தான் அதை நாங்கள் பார்க்க வேணுமே ஒழிய, அப்ப எங்களுடைய இந்த தமிழ் இளைஞர்களுடைய அந்த வீரியம் அல்லது அதெல்லாம் கடந்த காலங்கள்ல தவறாக பலியிட வேண்டிய ஒரு அரசியல் துப்பாக்கியம் நடந்து முடிஞ்சிருக்குது. நடந்து முடிஞ்சது. ஆனால் அதுக்கு 20,000 மக்கள் வரை பலி கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள், போராளிகள் என்று. அதாவது இதுல சரி, இப்ப ஒரு இயக்கத்துக்கு உரிய தலைமை ஒரு பக்கத்துல வச்சாலும், தலைமை முன்னெடுத்த வழிமுறைகள் ஒரு தவறான வழிமுறையாக இருந்தபடியினால்தான் இந்த அழிவுகள், இழப்புகள், துன்பங்கள், துயரங்கள் வந்ததாக நான் அண்டையிலிருந்து சொல்லி வாரேன். அப்படி வந்துடக்கூடாது என்றதுக்காகத்தான் நான் முன்னெச்சரிக்கையாக நான் அதை வலியுறுத்தி வந்திருந்தேன். அதாவது இப்படி போனால் இப்படி வரும், முதல்ல இந்த சகோதர படுகொலையில நிறுத்த வேணும், மற்ற ஒரு குரல்ல பேசுவதற்கு தயார் என்று சொன்னால் நான் அவைகளுடைய அந்த கோரிக்கையை முன்னெடுக்கலாம் என்று சொல்லி. ஆனா இப்ப சமீபத்துல உங்களுடைய நேர்முக பேட்டியில பிரபாகரனுடைய ஆஸ்தான ஆலோசகர் என்ற வகையில அவர் பல விடயங்களை சொல்லி வந்திருக்கிறார். நீங்களும் அவருக்கு பல சந்தர்ப்பங்கள்ல இடம் கொடுத்திருக்கிறீர்கள், இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறீர்கள். அந்த வகையில பல விடயங்கள் வெளியால வந்திருக்குது. ஆனா இதுல இபிடிபி சம்பந்தமாக அல்ல என் சம்பந்தமாக சொல்லப்பட்ட விடயங்கள் உண்மைக்கு மாறானதாக, ஒரு பொய்த்தனமானதாகத்தான் இருந்திருக்குது. ரெண்டு விஷயம் சொல்றீங்க. ஒன்று, டிஎன்ஏல இணைகிறதுக்கு இபிடிபியோட பேசியதாக ஒரு கருத்து சொல்லி இருந்தார். அடுத்தது மகேஸ்வரன் அவர்களை படுகொலை செய்த வேலண்டைன்ஸ் வசந்தன் என்பவர் இபிடிபியோடு சம்பந்தப்பட்டதாகவும் ஒரு கருத்தை அவர் தெரிவிச்சிருந்தார். அத கடைசி நேர்காணல்ல மாத்திரமல்ல, அதுக்கு முதலும் அவர் உள்ளடங்களாக பல தரப்பினர் இபிடிபியை பற்றி அல்லது டக்ளஸ் தேவானந்தா பற்றி சரியான ஒரு பார்வையில் அல்ல உண்மையான பார்வையில சொல்லப்படையில ஒரு உள்நோக்கத்தோடு சொல்லப்பட்டதான் இருக்குது. இதுல டிஎன்ஏ, அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற விடயத்தை எடுத்துக்கொண்டால், அதுக்கு முதல் பல சந்தர்ப்பங்கள்ல பிரபாகரன் என்ன தன்னோட சேர்த்து கொள்றதுக்கான
முயற்சியில் ஈடுபட்டதாக நான் பல நேர்காணல்கள்ல நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு முதல் தடவை இந்தியாவில் தமிழ்நாட்டில் சென்னையில சூளமேட்டு பிரச்சனையில கைது செய்யப்பட்டிருக்கல 2 தடவைகள் சங்கர் அல்லது சொர்ணலிங்கம், சங்கர் என்ற அவருடைய இயக்க பெயர், சொர்ணலிங்கம் என்ற சொந்த பெயர். அவர் 2 தடவை என்ன சிறையில வந்து பார்த்திருக்கிறார், சென்னை சிறையில. அப்படி தங்களுடைய தலைவர் பிரபாகரன் என்ன டாக்டர் சிவானந்தா தங்களோட சேர்ந்து வேலை செய்ய சொல்லி 2 சந்தர்ப்பங்கள்ல வந்திருந்து கேட்டிருந்தார். அப்பொழுது நான் அவருக்கு சொல்லி இருந்தேன், முதல்ல இந்த சகோதர படுகொலைகளை நிறுத்த சொல்லியும், மற்ற பிரபாகரன் ஒரு குரல்ல கதைக்கிறதுக்கு தயாரென்றால் நான் அதை பற்றி யோசிக்கலாம். ஏன் ஒரு குரல் என்று நான் சொன்னது காரணம், பிரபாகரனுடைய நிகழ்ச்சி நிரல்களையும் அழிச்சு தங்களையும் அழிக்க போகுது என்றதான் நான் நீண்ட காலமாக சொல்லி வந்தது. அந்த வகையில இந்த போராட்டத்தை என்ன மாதிரி முன்னெடுக்க வேணும் என்றது எனக்கும் மாற்று கருத்துக்கள் இருக்குது. அப்ப நாங்கள் கலந்துரையாடி ஒரு பொதுவான வேலை திட்டத்துல போறதுக்குத்தான் நான் தயாரா இருந்த நானே ஒழிய பிரபாகரனுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு போறதுக்கு நான் தயாரா இருக்க இல்லை. ஆனா தூரவஷ்டவசமாக சக தமிழ் கட்சிகள் இல்ல சக தமிழ் இயக்க கட்சிகள், இந்த இயக்கமா இருந்து கட்சிகளா மாறின அந்த சக தமிழ் இயக்க கட்சிகள் கூட பிரபாகரன் தொடர்பாக இருக்கக்கூடிய உயிர் அச்சுறுத்தல், மற்றது என் தொடர்பாக என்னுடைய மாற்று கொள்கை, மாற்று வேலை திட்டம் தொடர்பாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் அச்சம் காரணமாக அவர்கள் அந்த பிரபாகரனுடைய அந்த பொறிமுறைக்குள்ள அவைகள் சிக்கி கொண்டுச்சினோம். அதனுடைய விளைவை நாங்கள் முள்ளிவாய்க்கால்ல நாங்கள் சந்திக்க வேண்டி வந்திருந்தது. நான் அடிக்கடி சொல்ற விடயம் ஒன்று, நான் பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தோட 2 தடவைகள் பயிற்சியை பெற்றிருக்கிறேன். அப்ப அது ஒரு விடுதலை போராட்டத்துக்கான அல்லது ஒரு உரிமை போராட்டத்திற்கான ஒரு போராட்டத்துல பாலஸ்தீன விடுதலை இயக்கங்கள் ஈடுபட்டிருந்தபடியினால் அந்த போராட்ட வழிமுறைகள் அல்ல இந்த போராட்ட உணர்வுகள் எல்லாம் வேறுபட்டதாகத்தான் இருக்கும். அந்த வகையில எனக்கு அந்த பாலஸ்தீன விடுதலை போராட்ட முன்னெடுப்புகள் வந்து வெற்றியை நோக்கி போகாது. எங்கட போராட்டத்தை நான் பாலஸ்தீன விடுதலை போராட்டத்துக்கு சொல்ல முடியாது, அந்த அவைகளுக்கு நீங்கள் இப்படி போராடுங்க அப்படி போராடுங்க, இது சரி பிள்ளை என்று நான் சொல்ல விரும்பவும் இல்லை, சொல்லவும் முடியாது. ஆனா எங்கட போராட்டத்தை மாற்றி அமைக்க வேணும் என்றுதான் நான் இங்க இலங்கைக்கு 2 தடவையும் திருப்பி வந்தேன். அதாவது வன்முறை மூலமாக மட்டும் உங்களோட இலக்கை அடைய முடியாது என்று எண்ணினீங்களா அந்த நேரத்துல, அல்லது எந்த முறையிலே அந்த போராட்டத்தை மாற்றணும் என்று நீங்கள் தீர்மானித்தீங்க? அதாவது ஒரு காலகட்டத்தில் எங்களுக்கு ஆயுத போராட்டத்தினுடைய தேவை இருந்தது, எங்களை பாதுகாத்து கொள்றதுக்காகவும். மற்றது அந்த ஆபத்து பெறாமல் அதை முன் சென்று தடுக்கிறது, அதை தள்ளி வைக்கிறதுக்கான ஒரு தேவை இருந்தது. அந்த வகையில எல்லாரும் பிரபாகரன் உள்ளடங்களாக எல்லாரும் ஒரு ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்த. உங்களுக்கு தெரியும் வட்டுக்கோட்டை தீர்மானம் என்பது தனிநாட்டுல ஒரு தனி நாடாகத்தான் நாங்கள் எங்கட பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு வட்டுக்கோட்டை தீர்மானம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. அப்ப அந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தை முன்னெடுத்த தலைவர்கள் அதுல நம்பிக்கை இருக்க இல்லை, அவர்களுக்கு அதுக்குரிய வேலை திட்டம் அவைகள்கிட்ட இருக்க இல்லை. அவர்கள் அதை பயன்படுத்தி முதல் நடந்த தேர்தலில் தோல்வி கண்டபடியினால் அடுத்த தேர்தலில் வெற்றி கொள்ளணும்ன்றதுக்காகத்தான் இந்த இதுகளை முன் வச்சவர். அப்ப நாங்களும் இளைஞர்களா இருந்தார்கள், அதுக்கு முதல் எடுபட்டு போனோம். ஒரு கட்டத்துக்கு பிறகுதான் எங்களுக்கு தெரியுது அவர்கள் இத தங்களுடைய சுயலாப அரசியலுக்காண்டி வாக்குகளை அபகரிக்கிறதுக்காகத்தான் அவர்கள் இதை முன்வைத்திருந்தார்கள் என்றதை நாங்கள் புரிந்து கொண்டுதான் இளைஞர்கள் இயக்கங்களாக அதுல இருந்து வெளிப்பட்டு வெளியேறி ஈரோ, சிபிஆர்எல்எஃப், டெலோ, பிளாட், புலி, டைகர்ஸ் என்றெல்லாம் சொல்லி வந்தது. அதே நேரத்தில் அதை விட வேறு சில இயக்கங்களாக எல்லாம் பல தோற்றம் எடுத்தது. ஆனா பிரதானமாக ஈரோ, சிபிஆர்எல்எஃப், பிளாட்டெலோ, டைகர்ஸ் இந்த 5 இயக்கங்கள்லாம் பிரதான இயக்கங்களாக இருந்தது. அப்ப நான் ஈரோஸ் என்ற அமைப்பினுடைய ஆரம்பகால உறுப்பினராக அல்ல அதனுடைய ஸ்தாபக உறுப்பினர்கள்ல ஒருவராக இருக்கேக்கலதான் நான் அந்த பாலஸ்தீன விடுதலை போராட்டத்துக்கு பாலஸ்தீன
விடுதலை இயக்கத்துல அந்த பயிற்சி கிடைக்கிற வாய்ப்பு கிடைச்சது முதல். அப்புறம் 2ஆம் தரம் வந்து EPRF என்ற அமைப்புல இருந்து போய் அங்கிருந்து ஆட்களையும் கூட்டி கொண்டு போய் அந்த பயிற்சிகளை கொடுத்து நான் திரும்பி வந்தது. அப்ப அந்த போராட்ட முறைமைகளை மாற்றி அமைக்க வேண்டும் என்று நான் வந்தேன். ஆனா தூரவஷ்டவசமாக எனக்கு அதை முடிய இல்லை. இந்த EPRF என்ற அமைப்புகளையும் பிரச்சனை வந்துட்டது. அதே போல புலிகள் அமைப்பும் வந்து ஏனைய இயக்கங்களை தடை செய்தது போல EPRF-ஐயும் தடை செய்தது. ஆனா அந்த நேரத்துல நான் இந்தியால இருந்தேன். EPRF-க்குள்ள இருக்கக்கூடிய உள்ளியக்க பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காண்டி நான் இந்தியாவுக்கு போயிருந்தேன். இதெல்லாம் நான் வரலாற்றை திருப்ப ஒவ்வொரு இதுகளையும் நான் சொல்லி வந்திருக்கிறேன். அப்ப இதுல நீங்கள் சொன்ன அந்த TNA என்ற ஒரு விஷயம், அதுல எனக்கு அந்த நோக்கம் இருக்கே இல்லை. அன்றைக்கு உங்களுடைய அந்த நேர்காணல்ல கதைக்கப்பட்ட விடயங்களாக எனக்கு சொல்லப்பட்ட விடயங்கள் EPDP தரப்புல இருந்தும் அந்த கோரிக்கை வந்தது உண்மை அல்ல. அதை விட இப்ப நேற்று முந்தினால் நீங்கள் ஜோகன் கண்ணமுத்து, அசோக் தோழர் ஜோகன் கண்ணமுத்துவோடையும் ஒரு நேர்காணல் ஒன்று செய்திருந்தீர்கள். அவரும் கிட்டத்தட்ட ஒரு அதுல என் சம்பந்தமாக பெருசா வராவிட்டாலும் அவரும் அந்த தன்னுடைய பங்கு சம்பந்தமாக ஒரு அருமையான ஒரு நேர்காணல் ஒன்றை செய்திருந்தார். அப்ப அதுல இந்த தராக்கியை பற்றி சொல்லப்பட்ட விடயங்கள், தராக்கி இன்றைக்கு இறந்து போனார், கொல்லப்பட்டுட்டார், இறந்து போனார். என்னுடைய நண்பர் அடிக்கடி சந்திப்பது உண்டு, தொலைபேசியில கலந்துரையாடுவது உண்டு. ஒரு நல்ல ஒரு பேச்சாற்றல், நல்ல கதை எழுதக்கூடிய ஒரு நண்பர். அவர் முதல் புளொட் அமைப்புல இருந்தவர். பிறகு அதுல ஏற்பட்ட உள்பிரச்சனைகள் காரணமாக ENDLF என்ற அமைப்புல இருந்தவர். அப்ப அதுக்கு முதல் தோழர் பூனைக்கும் காவல் பாலுக்கும் காவல் என்ற மாதிரி புலிகளோடும் நல்ல உறவுல இருக்கிறார். தோழர் தேவானந்தாவோட ஆபீஸுக்கு வந்தும் நன்றாக கதைத்து அவர் எல்லாரோடையும் இது ஒரு வகையில தொடர்புகள்ல இருந்திருக்கிறார். கொண்டு அவர் தன்னுடைய அந்த துறையில பாண்டித்துவம் பெற வேணும் அல்லது அதை எந்த அளவுக்கு பயன்படுத்த வேணும் என்றதுக்காண்டி அவர் எல்லாரோடையும் தொடர்புல இருந்திருக்கிறார். கடைசியில் அதுதான் அவருக்கு வினையாகவும் வந்து சேர்ந்திருக்குது. அதுல பற்றி நான் அதிகம் கதைக்க விரும்ப இல்லை. அப்ப அதுல நான் சிவராம EPDP போட்ட கதை வேற இல்லை. ஆரம்பத்துல வந்தது, அதாவது போட்ட அண்டைக்கு அடுத்த நாள், நான் பேர்களை குறிப்பிட விரும்ப இல்லை, EPDP தான் என்ற கதைகள் வந்தது. அப்படி கணக்க ஜோசப் பெர்ராசிங்கம், மற்றது குமார் பொன்னம்பலம், அப்படி கனவே ரவிராஜ், மாயேஸ்வரன் EPDP தான் கொல்லப்பட்டிருக்கு, மற்றொரு EPDP தான் என்று சொல்லி தங்களோட அரசியல் காரணங்களுக்காண்டி அவியல் அதை பல சந்தர்ப்பங்கள்ல சொல்லி இருக்கணும். ஆனா வரலாறுகள் அதுல இருந்து என்ன விடுவிச்சு வந்து கொண்டிருக்கின்றது. அப்ப TNA-யோட சேர வேணும் என்ற நோக்கம் எனக்கு எந்த சந்தர்ப்பத்திலையும் ஏற்பட்டது இல்லை. அப்ப EPDP சார்பாக சுவிஸ்ல இருந்தும் மற்றது நீங்க விரும்பல தமிழ் தேசிய கட்சி ஏனென்றால் சரி ஐக்கியம் சரி TNA என்ன செய்து முடிச்சிருக்குது? அழிவுகள், இழப்புகள், துன்பங்கள், துயரங்களை தவிர என்ன செய்து முடிச்சிருக்குது? நீங்கள் போய் இலங்கை இந்திய ஒப்பந்தத்திற்கு பிறகு சந்திரி அம்மையார் கூடாக நாங்கள் ஒரு அற்புதமான தீர்வு திட்டத்தை முன்னெடுத்தனாங்க. அது இனி நாங்கள் கனவுல கூட காண முடியாது. அற்புதமான தீர்வு திட்டம். அப்ப சந்திரி அம்மையார் எனக்கு என்ன சொன்னா, நீங்க தீர்வு பொதியை ஒட்டின தீர்வு திட்டம் அவரும் அதுல பங்களிச்சவர். அவர் கனவேர் அதுல பங்களிச்சது. EPDP-யும் கணிசமான பங்களிச்சது. விளங்க, நான் 1, 2, 3 நான் அதுல சொல்ல வரே இல்லை, கணிசமான பங்கு வகிச்சது. அப்ப நான் சொன்னேன், மேடம் நீங்கள் சம்பந்தன் உங்களுக்கு ஆதரவளிப்பார், இதுக்கு நாடாளுமன்றத்தில் ஆதரவளிப்பார் என்று சொல்லி நீங்கள் நம்பி ஏற்பாடுகளை செய்யாமல் நீங்கள் ஒரு தனித்துவமாக அதை கொண்டு வாங்க என்று சொல்லி நான் அவட்ட சொன்னேன். அப்ப அதுல என்ன நடந்தது என்றால், அவ சொன்ன நோ டக்ளஸ் சம்பந்தன தனக்கு அவர் ப்ராமிஸ்ட் மீ என்று சொல்லி அவ அந்த இதை சொன்னவ, சம்பந்தன் தனக்கு உத்தரவாதம் தந்தவர், தாங்கள் ஆதரவளிப்போம். நான் இல்லை, என்ன சம்பந்தன் அதை முடிவெடுக்கிற இல்லை, பிரபாரம் தான் அதை செய்ய வேணும். இன்னொரு இது கூட உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். இந்த இது இருக்குதான் உள்ளூராட்சியும் அந்த மாநசபை இதுல இந்த போலீஸ் அதிகாரம், காணி அதிகாரம் சம்பந்தமாக
இன்றைக்கு பல பேர் பலவிதமாக சிலாய்க்கணும். அன்றைக்கு கூட போலீஸ் அதிகாரம், காணி அதிகாரமும் தரமாட்டினம் தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் என்றெல்லாம் சொல்லி பல பேர் பல கருத்துக்களை மறந்தோ தெரியாமலோ எல்லாம் தெரிஞ்சுன்னு சொல்ற மாதிரி இருக்குது. ஆனால் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, இந்த 90ஆம் ஆண்டு பிரேமதாசா போலீஸ் கமிஷன் என்ற ஒரு ஆக்ட பார்லிமெண்ட் கொண்டு அதை பாஸ் பண்ணினவர். ஆக்ட் நம்பர் 1 of 1990 நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றி அதுல இந்த முதலாவது பக்கத்துல முதலாவதா சொல்லப்பட்டிருக்குது. அதாவது this act may be cited as the Police Commission Act number 1 of 1990 and shall come into operation on such date as the president may appoint by order published in the Gazette. அப்ப அந்த காலகட்டத்தில்தான் பிரபாகரன் பேச்சுவார்த்தை நடத்த வழிக்கிட்டது. பிரபாகரனால பிரேமதாசாவுக்கு என்ன சொல்லப்பட்ட என்றால், நாங்கள் இப்போதைக்கு அது ஒன்றும் வேண்டாம், நாங்கள் கதைச்சு முடிஞ்ச பிறகு அதை பார்க்கலாம், அது கிடப்புல போட்டாச்சுது 6 நகஞ்சு பழங்கஞ்சி அது நாடாளுமன்றத்துல நிறைவேற்றினபடியினால் இன்றைக்கும் செல்லுபடியாகும். அதுக்கு பிறகும் பல 3-2 உள்ள அரசாங்கங்கள் அப்பப்ப வந்து போயிருக்குது, இன்றைக்கும் வந்திருக்குது. ஆனா இன்றைக்கு அவையில அதை மறக்கலாம். இது தொடர்பாக உங்களுடைய ஆலோசகர் சின்னத்துரை தவராஜா அவர்கள் முன்னாள் எதிர்கட்சி தலைவராக இருந்தவர். அவர் எங்களுடைய நேர்காணல்ல மிகவும் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். என்னுடைய நேர்காணலையும் சொல்லி இருந்தார். நான் நினைக்கிறேன் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை மிக நன்கு அறிந்த இலங்கையில இருக்கக்கூடிய ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் தவராஜா அவர்களும் ஒருவர். எதிர்கட்சியாக இருக்கும் பொழுதும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்க முற்பட்டார், ஆனா பலன் அளிக்கல. இப்ப என்னுடைய கேள்வி என்னடா தோழர், எங்களுக்கு போதிய அந்த சபையில எங்களுக்கு போதிய ஆசனங்கள் கிடைக்காததான் அதுக்கு பிரதான காரணம். நீங்களே சொல்ல வந்தீங்க, பிரபாகரன் ஏன் மாகாண சபையை கைவிட்டார், போலீஸ் அதிகாரத்தை ஏன் கைவிட்டார், ஏன் எடுக்கல, தன்ன கையில் எடுக்கல? இல்ல அதான் அது இந்த பிரபாகரனுடைய ஆஸ்தான ஆலோசகர்கள் சொல்ற கருத்துக்களும் அல்லது பிரபாகரனுடைய அறிவு கட்டின வகையில அவருடைய சிந்தனைகளும் இருக்குத்தானே. அப்ப அவருக்கு ஒரு ஜனநாயக வழிமுறையில பிரச்சனைகளை தீர்க்கலாம் அல்லது அதை முன்னெடுத்தால் அதுக்குள்ளால முன்னோக்கி போகலாம். நான் அடிக்கடி சொல்றது போல அந்த அன்றைக்கு நாங்கள் இந்த 13ஆம் திருத்த சட்டத்தை முன்னெடுத்திருந்தால் இன்றைக்கு நடைமுறையிலேயே நாங்கள் சுயநிர்ணய உரிமைக்கு போயிருக்கலாம் என்றது என்னுடைய அனுபவம். ஆனா தூரவஸ்திரவசமாக நான் அன்றைக்கு சொன்னதை யாரும் கேட்க இல்லை. கேட்காதாலதான் இந்த அழிவுகள், இழப்புகள், துன்பங்கள், துயரங்களை எங்களுடைய மக்கள் சந்திக்க வேண்டி வந்தது. 87ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால் எப்படி நாங்கள் சுய நிர்ணய உரிமையோ அல்லது ஒரு சுயாட்சிக்கு போயிருக்கலாம் என்று நீங்க நினைக்கீங்க? நடைமுறையில் அதான் சொன்னேன். இப்ப எங்களுக்கு அதுல சொல்லப்பட்டது போலீஸ் அதிகாரம் இல்லை, காணி அதிகாரம் இல்லை, அது இல்லாட்டால் இந்த மாகாண சபையில இந்த பிரயோசனம் இல்லை என்று சொல்லப்பட்டது. அப்ப இப்படி சம்பவங்கள் நடந்திருக்கின்றத மூடி மறைச்சு இல்ல அறியாமல் தான் அது சொல்லப்படுது. இப்ப நானும் உங்களுக்கு தெரியும், இந்த மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்துல சுயாட்சி என்ற ஒரு மாற்று கொள்கைய, ஒரு மாற்று வேலை திட்டத்தை முன்வச்சுதான் நான் 90ஆம் ஆண்டு இந்தியால இருந்து கொழும்புக்கு வாரேன். அப்ப 86ஆம் ஆண்டு மே மாசத்துல இருந்து 90 மே மட்டும் இலங்கையில் நடந்த நல்ல விடயங்களா இருக்கலாம் அல்லது கெட்ட விடயங்களா இருக்கலாம், அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கையில் நான் அப்படியே வெளிநாட்டுக்கு போயிருக்கலாம் இந்தியால இருந்து. அப்ப நான் திரும்பி வந்தது காரணம் எனக்கு இருக்கக்கூடிய தார்மீக பொறுப்பு. இந்த ஆயுத போராட்டத்தினுடைய ஆரம்ப போராளிகள்ல நானும் ஒருவன் என்ற வகையில வருங்காலத்துல, நிகழ்காலம், காலத்துல எங்கட மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேணும் என்ற ஒரு நம்பிக்கையுடன் வந்தன. இன்னும் அந்த நம்பிக்கையெல்லாம் இருக்கிறேன். அப்ப அந்த காலகட்டத்துல ENDLF சேர்ந்து ஒரு கூட்டு முன்னணி ஒன்று அமைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தீங்களா? இல்ல, இந்தியால இருக்கைக்குல நாங்கள் புளொட்டினுடைய ஒரு பகுதியாக பரந்தன்ராஜன் அவர் சார்ந்தவர்களையும், EPLF-னுடைய ஒரு பகுதியாக என்னுடைய தலைமையிலான EPLF பகுதியும் சேர்ந்துதான் புளொட் என்ற வகையில பரந்தன்ராஜன் தலைமையிலான புளொட்டும், EPLF என்ற வகையில என்னுடைய தலைமையிலான EPLF-ம் சேர்ந்து நாங்கள் ஒரு கூட்டொண்ட கட்டினாங்க, இந்தியால கட்டினாங்க. அப்படி நாங்கள் கட்டி செயல்பட்டு கொண்டிருக்கல எங்களால ஒன்றாக செயல்பட முடியாத நிலைமை ஒன்று வந்தது. அந்த நேரத்துல இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஏற்பட்டது.
அந்த ஒப்பந்தத்தை பயன்படுத்தி அவர்கள் அந்த 3 ஸ்டார் என்ற பேர்ல இங்க வந்துட்டு நமங்க இலங்கைக்கு வந்துட்டோம். வந்து கெட்ட பேர்களை சம்பாதிக்கல. அப்ப நாங்கள் இந்தியால இருந்து கொண்டு என்ன பார்த்தோம், அந்த பேரை மாற்றி நீங்கள் இருக்கீல, எந்த சம்பந்தமும் இல்லை. நான் தானே சொன்னேன், 86 மே மாதம் இந்தியாவுக்கு போய் 90ஆம் ஆண்டு மே மாதம் தான் திரும்பி இலங்கைக்கு வந்தேன் நான். அப்ப அந்த ENDLF இதை அவையெல்லாம் அந்த பேரை முன்னெடுத்து இங்க வந்து கெட்ட பேரெல்லாம் சம்பாதிச்சு கொண்டுச்சுன்னா அதுல தராக்கிக்கும் ஒரு பங்கு இருக்கு சிவராமுக்கு. அவர் அப்ப கிளிநொச்சியில ENDLF சார்பில் செயல்பட்டதாக வரலாற்று பதிவுகள் இருக்கு. இறந்து போனார். நான் அதை பற்றி பிளொட்ல இருந்து என்ன பிறந்தாயம் தான் பிளொட்ல இருந்து அவர் ENDLF என்ன பிளொட் இயங்கி கொண்டு கேட்கல பிறந்தநாயனுடைய ஒரு பகுதியாக அவர் அதுல இருந்தவர். அப்ப நாங்கள் மாற்று கொள்கை மாற்று வேலை திட்டத்தோட திரும்பி இலங்கைக்கு வந்த நாங்கள். அப்ப இலங்கையில நடந்த நல்லபடியும் அந்த சந்தர்ப்பங்கள்ல நடந்த நல்லதுக்கும் கெட்டதுக்கும் எங்களுக்கும் அதுக்கும் எந்த வகையிலையும் சம்பந்தம் இல்லை. ஆனால் மொத்தத்துல நான் ஒரு தார்மீக பொறுப்பு பயணிக்க என்ன இல்லையா நீங்கள ஒரு கட்டத்திலையும் இலங்கை இல்லை. அந்த 86 முதல் 90 வரையான காலகட்டத்துல நீங்கள் வெளிநாட்டுக்கு செல்றதுக்கோ அல்லது எதுக்கும் எந்த முயற்சியும் எடுக்கல, விரும்பல, எந்த முயற்சியிலையும் ஈடுபடையில. என்னுடைய இலக்கு முழுக்க நோக்கம் முழுக்க நாங்கள் என்னத்துக்காக ஆயுதம் போராட்டத்தை நாங்கள் ஆரம்பிச்சோமோ அதுக்கு ஒரு நல்ல ஒரு கௌரவமான ஒரு ஒளிமயமான இதை வந்து எங்களை மக்களுக்கு அமைச்சு கொடுக்க வேணும்ன்ற அதுல குறியா இருந்தபடியினால் நான் வெளிநாட்டுக்கு போற சிந்தனை எனக்கு இருக்க இல்லை. போறது எனக்கு கஷ்டமாயும் இருக்க இல்லை, அந்த சிந்தனையும் எனக்கு இருக்க இல்லை. அதுக்கு முதல் இலங்கையில இருக்கைகளை கூட இந்த ஆரம்ப காலகட்டங்கள்ல என்னுடைய தகப்பனர் ஒரு இடதுசாரியாக இருந்தாலும் என்னுடைய தகப்பனர் நான் அந்த யாழ்ப்பாணத்துல இருந்த இயக்கங்களுக்குள்ள போயிட்டு வேணுட்டு கொழும்புக்கு என்ன கூட்டிட்டு போனவர் அங்க படிக்கிறதுக்கும் வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கும் முயற்சிகளை மேற்கொள்ளப்பட்டது. அப்ப எனக்கு அந்த அங்க நம்ம தமிழக வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு என்னையும் அனுப்புறதுக்கான முயற்சியில ஈடுபட்டது. அப்ப எனக்கு அந்த ஸ்கூல் அட்மிஷனுக்கு ஃபார்முகளை நிரப்பி அப்ப 7 ரூபா 8 ரூபான்னு நினைக்கிறேன் ரெஜிஸ்டர் போஸ்ட். அந்த காசையும் தந்து விட்டு நான் அதை கிழிச்செறிஞ்சு போட்டு அந்த காசை எங்களுடைய இயக்க வேலைக்கு என்று சொல்லி பயன்படுத்தின 80களுக்கு முதல் 70கள் கடைசியில. அப்ப அது இந்த நாங்கள் அந்த என்னத்துக்காண்டி வலிக்கிட்டோமோ அதுல ஒரு உண்மைத்தன்மையோட ஒரு நேர்மைத்தன்மையோட இருந்தபடியினால் நான் அந்த சிந்தனையோடய இருந்துட்டேன். அப்ப எப்படி இலங்கைக்கு வாரீங்க 90கள்ல அந்த அந்த இலங்கை இந்திய ஒப்பந்த காலகட்டத்துல உங்களை தொடர்பு கொள்ள இல்லையா தங்களோட சேர்ந்து பயணிக்க? அவர்கள் இன்னொரு பிரபாகரனை உருவாக்க விரும்பி இருக்க இல்லை. அதால எனக்கு முட்டுக்கட்டையில் போட வலிக்கிட்டவர். இந்த தோழர் பத்மநாபாவினுடைய கொலையில கூட என்ன கைது செய்து வச்சு கொண்டுதான் அதை செய்ய வலிக்கிட்டவர். நான் அதுல இருந்து ஒரு சவாலாக திமிரித்தான் நான் இலங்கைக்கு வந்து சேர்ந்தேன். பத்மநாபா படுகொலை செய்யப்படும் பொழுது நீங்கள் இந்தியாவில தான் இருக்கிறீங்க? கொழும்புக்கு வந்துட்டேன். நான் வந்து ஒரு 2-3 கிழமைக்கு பிறகுதான் அது நடந்தது. அப்ப என்ன கைது செய்து வச்சு கொண்டுதான் அதை செய்யறதுக்கு அங்க திட்டங்கள் இருந்தது. அப்ப என்ன அணுகைக்குல நான் அதுக்கு இடம் கொடுக்காமல் நடந்து கொண்டதால பத்மநாபாவுடைய படுகொலை வந்து ரோவினுடைய இல்ல நான் என்ன சொல்ல வரேன்டால் அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கியூ பிரான்ச் என்று சொல்லி அவியல் வந்து என்ன பிடிக்கிறதுக்கான பல வேலைகளை பின்னல்களை போட்டும் அவைகளால நான் அதுக்கெல்லாம் சிக்கப்படவே இல்லை. ஆனா அதுக்கு முதல் அங்கத்த சட்டம் ஒழுங்க மதிக்க வேணும்ன்றதுக்காண்டி பல சந்தர்ப்பங்கள்ல அவைகளுக்கு ஒத்துழைச்சனான். உதாரணத்துக்கு வந்து இப்ப ராஜீவ் காந்தி டெல்லியில இருந்து தமிழ்நாட்டுக்கு வரார் என்றால் தமிழ்நாட்டு போலீஸ் என்ன செய்யும், தாங்கள் பாதுகாப்புல உயரா இருக்கிறோம்ட்டு எங்கள்கிட்ட எல்லாம் வந்து கேப்பின 10 பேரை தாங்க 15 பேரை தாங்கன்னு இப்போ அகலை பிடிச்சு கொண்டு போய் ஜெயில போட்டுட்டு அப்புறம் ராஜீவ்காந்தி போனான்னு பிறப்பு நேயில அவையில விடுறாரு. அப்ப எனக்கும் என்ன இவைகளுக்கு ஒத்துழைக்கிறது மாத்திரம் இல்ல, எங்கட ஆகளுக்கு சாப்பாடு போட வேணும். ஜெயிலுக்கு போனா அவைகளுக்கு சாப்பாடு பிரச்சனையா இருக்காது என்றுட்டு அதையும் நான் பயன்படுத்தினது உண்டு. கடைசி நேரத்துல சொல்லிச்சுனா தங்களை வந்து நேர்ல தங்களோட அலுவலகத்துக்கு வந்து சந்திக்கா விட்டால் என்னுடைய ஆக்களை கைது செய்வினம். அப்ப என்னோட அங்க ஒரு 75-80 பேருக்கு மேல என்னுடைய கேம்ப்ல இருந்தவ என்னோட.
அப்ப நான் அவையில சொன்னேன், நல்லது. எனக்கு அவையில வச்சு வெளியால வச்சு பராமரிக்கிறது கஷ்டம். நீங்கள் அவையில கொஞ்ச நாளைக்கு வச்சுக்கொள்ளுங்க. அப்புறம் எனக்கு தெரியும் அவையில இந்த மாரி எடுக்க வேணும் என்று சொல்லி போட்டு நான் இங்கால வந்துட்டேன். அங்க கொழும்புக்கு வந்துட்டேன். அப்ப எனக்கு தலைக்கு 10,000 10 லட்சம் நினைக்கிறேன் கொழும்புல. கடந்த அதுக்கு முற்பட்ட காலத்துல எனக்கும் 10 லட்சம் அறிவிச்சிருந்தவ. அப்ப நான் இங்க வந்து அங்கேக்கல என்னுடைய பேர்ல வேற இல்ல. நாங்கள் 9 பேர். நான் ஒரு டீமா தான் வந்தேன். அப்ப 9 பேர்ல 3 பேரை அதை பிடிச்சிட்டாங்க பாஸ்போர்ட் பிரச்சனையில. எனக்கும் பாஸ்போர்ட் பிரச்சனை இருந்தா நான் பிடிபட இல்லை. நான் வெளியால வந்துட்டேன். வெளியால வந்து ஒரு 2-3 கிழமையால பிறவியில நான் பிடிபட்ட 3 பேரையும் வெளியில எடுத்துட்டேன். பிறகுதான் இலங்கை அரசாங்கம் அந்த நேரம் பாதுகாப்பு அமைச்சரால் லலிதா முதல் இருந்தாரோ நினைக்கிறேன். அப்ப அவையோட உடன்பாட்டுக்கு வந்து வர இல்லை இலங்கைக்கு. இல்ல 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 இங்க வந்துதான் இலங்கைக்கு வந்துதான். ஏற்கனவே நான் சந்திரகுமார் இங்க இலங்கைக்கு ஏற்கனவே சந்திரகுமார் இருக்கிறாரு. அசோக் தோழர் அசோக் தோழர் அவரை கொழும்புக்கு அனுப்பினான் கட்சியை பதிவு செய்யறதுக்கு. அப்ப என்னுடைய தகப்பனர் இங்க இருந்தவர். அவர் மும்மொழியிலையும் ரொம்ப திறமையானவர். மற்றது கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்தவர். பல அறிமுகங்கள் தொடர்புகள் இருக்குது. மற்ற தோழர் டாக்டர் தவராசாவும் இங்க இருந்தவர். அப்ப இவியல் இங்க இருக்கிறபடினால் அவியலை கூடாக கட்சியை பதிகிறதுக்கு நான் அசோக் தோழரை அனுப்பியிருந்தேன் அங்க இலங்கைக்கு. அப்ப கட்சியை பதிவு செய்தாச்சு. கட்சியை பதிவு செய்த பிறகு அவர் என்ன சொன்னார் என்றால் பதிவு செய்வீங்க இபிடிபி எல்லாம் பதிவு செய்தாங்க. ஏன்னா நாங்கள் முதல் இபிஆர்எஃப் இதுல இருந்தது. அப்ப இந்தியாவில ரோ வச்ச பேர் எனக்கு இபிஆர்எஃப் டி மற்ற இபிஆர்எஃப் ஆர். அந்த பிரிவை இபிஆர்எஃப் ஆர் என்று ரோ சொல்றது. ஆரண்டா அவருக்கு ரஞ்சன் என்ற ஒரு பேர் இருந்தது. எனக்கு டக்ளஸ் தேவானந்தா என்றபடினா இபிஆர்எஃப் டி. அப்ப நான் சொல்லிக் கொண்டது இபிஆர்எஃப் ஆர் என்ற ரியாக்ஷனரி ஆர், இபிஆர்எஃப் டி என்ற டெமோக்ராட்ஸ் என்று சொல்லி பத்மநாபன் நாபா தோழருக்கு ஒரு ரஞ்சன் என்ற இன்னொரு பேரும் இருந்தது அங்க. அப்ப ரோக்காரன் அவரை ரஞ்சன் என்ற பேர்ல அழைக்கிறது. அப்ப இபிஆர்எஃப் ஆர், இபிஆர்எஃப் டி. நானும் இபிஆர்எஃப்ல ஒரு பலமான ஆழமுள்ள ஒரு ஆளா இருந்த நான் தானே என்னுடைய உழைப்பால சொல்ற விளங்குதுதானே. அப்ப அப்படி இருந்தது. அப்ப இங்க வரைக்கல அப்புறம் கடைசியில எல்லாம் நான் பாரத்துக்கு தயாராகி கொண்டிருக்கல அசோக் எடுத்து சொன்ன தோழர், இது நீங்கள் இங்க வந்து பிரயோசனம் இல்ல. கொழும்புல புலி 50 கண்ண வஜ்ரோல வெளிப்படையா போட்டுக்கொண்டு கொழும்பெல்லாம் திரிகிறான். அப்ப கொழும்புலையும் இருக்க முடியாது. வடகிழக்குல இபிஆர்எஃப்பும் இஎன்டிஎல்எஃப்பும் இந்திய பட கொடுத்த ஆயுதங்களை வச்சுக்கொண்டு போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் அடிச்சு கொண்டு திரிகிறாங்க. அப்ப அங்கேயும் போக முடியாது. அப்ப நீங்க வாரது பிரயோசனம் இல்ல. அப்ப வெளிநாட்டுக்கு போகுங்கன்றதான் அவர் எனக்கு ஒரு அன்பாக சொன்ன கருத்து. அப்ப நான் அவருக்கு சொன்னது அதெல்லாம் தேவையில்லை, நான் பார்த்துக்கொள்றேன். எனக்கு ஏர்போர்ட்ல இருந்து போறதுக்கு ஒரு வாகனம், மற்றொரு 10-15 நாள் தங்குறதுக்கு ஒரு இடம். அப்ப என்னுடைய தகப்பனர் இருந்தபடியினால் அந்த வாகனத்தையும் அந்த இடத்தையும் ஒழுங்கு பண்ணி இருந்தவர். இதான் அதனுடைய பின்னணி. சொல்ற விஷயம் தானே. நன்றி. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி மனம் விட்டு அனைத்து விஷயங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நாங்கள் தொடர்ந்தும் வெவ்வேறு விடயங்களோடு மீண்டும் சந்தித்து உரையாடிக் கொள்வோம். நன்றி தோழர். நன்றியையும் வணக்கத்தையும் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன்.